நம்ம ஜவ்வரிசி அப்பம் பண்ண போகிறோம். அதுக்கு 100 கிராமு ஜவ்வரிசியை ஊற வச்சுருக்கிறேன். இது அவுள், ஒரு கை அவுளை தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இதுக்கு ஆப்பிள் 1, வாழைப்பழம் 1, பச்சரிசி மாவு 1 கப்பு, தேங்காய் துருவுறது, ஏலக்காய், கிறிஸ்மஸ் பழம், இது ரவை 1 கப்பு. இப்போ தண்ணி கொதிக்குது. இதில் நம்ம ஜவ்வரிசியை போட போகிறோம். இது கொஞ்சம் வேகணும். போட்டிருக்கேன். இதை சர்க்கரை 4 ஸ்பூனு, 1 கை வெல்லம் போட்டிருக்கிறேன். இதுக்கிட்ட 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை கேரமெலுக்காக ஆக்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஜவ்வரிசி வெந்துருச்சு. இப்போ கேரமெல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ இதில் கொட்டிடுறோம். இப்போ நல்லா கேரமலில் போட்டு கிண்டிட்டோம். இப்போ அரிசி மாவு கொஞ்சம் போடுறோம், ரவை கொஞ்சோண்டு, எல்லாத்தையும் கிண்டுறோம். கிண்டிட்டு தேங்காய் துருவுறது, ஏலக்காய் அதுவும் போட்டிருக்கோம், செடிப்பழம் கொஞ்சோண்டு, எல்லாத்தையும் கிண்டிட்டு இந்த ஆப்பிள் வாழைப்பழத்தையும் இந்த கிண்டின பிறகு போடணும். இப்போ கொஞ்சோண்டு தட்டில் நெய் தடவிட்டு நம்ம இதை 15 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து போடணும். இப்போ தண்ணி ஊற்றாமல் மேலே தட்டு வச்சு கொஞ்சோண்டு தட்டில் நெய் தடவிட்டு நம்ம இதை 15 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து போடணும். இப்போ கட்டிலேருந்து எடுத்துட்டேன். இந்த கத்தி போட்டு சைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ தட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன்.